நான் கேட்கறேன் இல்ல ஒன்றை நான் கேட்கறேன் வரத தரேன். கேளுங்க, நல்லா கேளுங்க. எது முட்டை உடும்பு கீரி ரெண்டுமே எதுப்பா எல்லாரும் சொல்றீங்க? சொல்லுங்க நீங்க. ரெண்டுமே 4 கால் ஒரு 4 கால் ஒரு வாளுதான். எது முட்டை போடும் எது குட்டி போடும்? எதுங்க முட்டை போடும் எதுங்க குட்டி போடும்? நீ தெரிஞ்சவங்க சொல்லுங்க. எப்படி கீரி நீ பேச மாட்டமா? கீரி குட்டி போடும், உடும்பு முட்டை போடும். அண்ணே எல்லாரும் கீரி குட்டி உடும்பு முட்டை அதானே பாத்தீங்களா? அதாங்க எல்லாருமே அறிவாளி எனக்கு தெரியுங்க. ஏங்க வேற பகுதியில போய் நீங்க இந்த வார்த்தையை கேட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா இந்த பகுதியில வந்து இந்த வார்த்தையை நீங்க கேக்குறீங்களே, எப்படிங்க அவங்களுக்கு தெரியாம இருக்கும்? அப்படி சொல்லுங்க. நிறைய இடத்துல குட்டி தான் போடும்னு சொல்லவில்லை நான் கேள்விப்படுறேன். ஐயோ தெளிவா கீரி குட்டி தான் போடும், உடும்பு முட்டை தான் போடும். ஆமா கீரி. இதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? இது குட்டி தான் போடும் இது முட்டை தான் போடும் அப்படின்னு கண்டுபிடிப்பது எப்படி? கீரி தான் குட்டி போடும், உடும்பு தான் முட்டை போடும், இல்ல எந்த ஜீவன்லாம் முட்டை போடும் எந்த ஜீவன் குட்டி போடும் அப்படின்னு நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? இங்க பாருங்க சாமி, சொல்லுங்க. கீரி வந்து குட்டி போடும், உடும்பு வந்து முட்டை போடும். இங்க பாருங்க, உடும்பு, ஓனை, பல்லி, இதெல்லாம் எலி, அணில், இதெல்லாம் குட்டி தான் போடும். இதெல்லாம் குட்டி தான் போடும். ஆனா முட்டை போடும் சொல்றீங்களே, முட்டை இதுதான் போடும் குட்டி இதுதான் போடும், எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க? சரி எப்படி கண்டுபிடிக்கிறது? இருங்க. பல்லி 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 முட்டை போடும், ஓனை சாரி பல்லி முட்டை போடும், ஓனை முட்டை போடும், எலி குட்டி போடும், அணில் குட்டி போடும். இது எல்லாம் வந்து குட்டி தான் போடும், இதெல்லாம் முட்டை போடும். ஆமா. இத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சுவாமி எந்த ஜீவராசிகள்லாம் காது வெளிநோக்கி இருக்கோ அது எல்லாமே வந்து குட்டி தான் போடும். காது வெளியில தெரியுது அப்படின்னா அந்த ஜீவராசி குட்டி தான் போடும். எந்த ஒரு ஜீவராசிக்கு காது உள்ள அப்படியே சமமா இருக்கோ அந்த ஜீவராசி எல்லாமே முட்டை தான் போடும். அதாவது கோழி, அப்புறம் உண்மை. ஆமா, காது வெளியில தெரியாம உள்நோக்கி இருக்கு பாத்தீங்களா, அது ஊராமே முட்டை தான் போடும். ஓனானுக்கு காது தெரியாது. ஆமா. பல்லிக்கும் காது வெளியில தெரியாது. ஆமா. உடும்புக்கும் காது வெளியில தெரியாது, மட்டமா இருக்கும். ஆனா அணிலுக்கு காது வெளியில தெரியும். அணிலுக்கும் காது வெளியில தெரியும். கீரிக்கு காது வெளியில தெரியும். கீரிக்கு காது வெளியில தெரியும், எலிக்கு காது வெளியில தெரியும். வெளிநோக்கி காது இருப்பது அனைத்தும் குட்டி தான் போடும். உள்நோக்கி காது இருக்கும் அனைத்தும் எல்லாமே முட்டை தான் போடும். அதுதான் முட்டை போடும். அதை நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கும். பரவாயில்ல, உனக்கு அந்த வகையில் பாராட்டுதல். நீ நிறைய பேர் நிறைய உடும்பு கீரியெல்லாம் நீ பார்த்துட்டு போகல இருக்கு, அதனால தான் உள்நோக்கி வெளிநோக்கி இருப்பதை பற்றி பேசிங்க, சந்தோஷம். ஆனால் அப்படிப்பட்ட உடும்பு போய் ஒரு சாமியை இதுக்காக வணங்குச்சே, முட்டை போடும். எந்த சாமியை? கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுறீங்களா நீங்க? எங்களை மாதிரி ஒரு மனிதர்கள் போய் தெய்வத்தை வணங்குனாங்க அப்படின்னா நான் நம்புவேன். ஐயா நான் கேட்குறேன் கூட பதில் என்ன? அந்த முட்டை ஓடுதுல உடும்பு, ஆமா, எந்த சாமியை போய் வணங்குச்சு? போடு முட்டை ஓடுறதை பார்த்துரும். அந்த சாமி பேர் என்ன? எந்த ஊர்ல போய் வணங்குச்சு? என்னம்மா அந்த பக்கம் போற சாமியை தேடுறியா? அது எந்த ஊர்ல போய் எந்த சாமியை வணங்குச்சு? சொல்லுங்க ஆல்ரவுண்ட்காரங்களே. வந்ததுல இருந்து சொன்னீங்களே வள்ளி நாரதரை மிரட்ட வேண்டாம்னு, அம்மா மிரண்டு போய் திரியிறாங்களே என்ன? நீ வச்ச ஆப்பு தானா இப்ப வேலை செய்யறது? ஒரு பத்த வச்சதே இன்னைக்கு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சரி, இப்ப சுறுசுறுப்புன்னு எதை சொல்லுவோம்? எறும்பு கிட்ட இருந்து சுறுசுறுப்பை கத்துக்கணும்னு சொல்லுவோம். எறும்பு தானே சுறுசுறுப்புங்க. ஆமா. எறும்பு போய் ஒரு தெய்வத்தை வணங்கி கேட்டுச்சு கேள்வி, நான் யாரெல்லாம் கடிக்கிறனோ அவங்க செத்து போயிடணும்னு கேள்வி கேட்கறதுக்காக சிவனை நோக்கி தவம் இருக்கு. இல்லை சிவன் காட்சி கொடுக்கிறார், என்னங்க வேணும்னு கேட்கிறார். கேட்கும் போது அந்த எறும்பு சாமியை பார்த்த பதட்டத்துல கேள்வி கேட்கறது தெரியாம நான் கடிக்க சாகன்னு கேட்டுருச்சு. அது நினைச்சு போனது, இவங்க பூரா நம்மளை கொள்றாங்கடா, இருக்க மனிதனை போல அழிச்சிட்டோம்னா நிம்மதியா இருந்தல போச்சு, எல்லாத்தையும் கடிச்சிடலாம் பார்த்து சாமியை பார்த்த உடனே பதட்டத்துல நான் கடிக்க சாகன்னு கேட்டுருச்சு. கேட்ட உடனே அவரை தந்தேன்னு வரத்தை கொடுத்துட்டு போயிட்டார். வந்து ரொம்ப வீரா பாச்சது, இன்னி ஒரு பயில விடுவதா எல்லாத்தையும் கொண்டு வந்துடா அப்படின்னு வந்துச்சு. போய் முத சோதிச்சு ஒருத்தன் காலில் போய் கடிச்சிச்சு, டப்புனவே அடிச்சு கொண்டு விட்டான். அது என்ன கேட்டுச்சு? நான் கடிக்க சாக. மனுஷன் சாகன்னு கேட்டிருந்தாவில்ல, அது கடிக்க, அதை அடிச்சு நம்ம கொல்ல, அது சாக. எப்ப கடிக்க ஆரம்பிக்குதோ அப்பவே நம்ம கொண்டு விடுறோம், அதே கடிக்க சாக. அந்த மாதிரி அந்த எறும்பு எங்க போய் வணங்குச்சு? எந்த சாமியை வணங்குச்சு? சொல்லுமா, நிக்கிற சொல்லு. பல நிக்கிற நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல. இப்ப முருகனுக்கு எத்தனை வாகனம் இருக்கு? முருகப்பெருமானுக்கு
3 வாகனம். 3 வாகனம். அதாவது என்னென்ன வாகனம்னா மயில் வாகனம், ஆட்டுக்கடா வாகனம், யானை வாகனம். யானை வாகனம் இருக்குல்ல. ஆமா. இப்ப உங்க இடத்துல வந்து மிருகங்கள் இருக்கு. என்னென்ன மிருகம் இருக்கு? புலி, கரடி, யானை, சிங்கம் இருக்குல்ல. ஆமா. இந்த யானை சிங்கம்னு சொல்றீங்கல்ல, யானை வந்து யாருக்கு வாங்கினது? யானை முகத்தோன்னு யாரு சொல்றோம்? விநாயக பெருமான. இந்த யானை போய் ஒரு சாமியை வணங்குச்சு. எங்க போய் வணங்குச்சு? இப்ப நம்ம எல்லாம் உணவு தேடணும்னா நேரம் இங்கேருந்து போவோம், இந்த மாதிரி சம்பாதிப்பான், ஒரு ஒருத்தர் வயசு போட்டு சாப்பிடுவோம், நம்ம வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். ஆனா ஒரு ஜீவன் அதுவா வலையை கட்டும். வலையை கட்டி அதுல வந்து யார் யார் மோதுறாங்களோ அவங்கள வச்சு அவங்கள சாப்பிடும். யாரும் அது ஆபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த மாதிரி வலையை கட்டி பிழைச்சிக்கிறோம். அப்படி ஒரு ஜீவன் இருக்கு, அதுவா வலை கட்டி அதுல போற கொசுவா இருந்தாலும் சரி, பூச்சியா இருந்தாலும் சரி, அந்த வலையில மாட்டிக்கும். சிலந்தி. சிலந்தி. அது எங்கே போய் எந்த சாமியை வணங்குச்சு சொல்லுங்க? பரவாயில்ல, அதை பத்தி பேசுற விட தம்பி, எனக்கு தெரியும் இன்னைக்கு நேரங்கள் நமக்கு தகுந்த நேரங்கள் கிடையாது. தெரியுமா? ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும், ஒரு நல்ல விஷயம். வந்திருக்கக்கூடிய ஆற்றுவாரமும் இருக்கானே, அது இருக்காரு, அந்த அண்ணன் வந்து, அதாவது இன்னைக்கு ஹரிச்சந்திர நாடகம்னா இன்னைக்கு முதலிடத்திலே திகழக்கூடிய ஒரே ராஜ நடிகர்னா ஆட்டூர் ஆறுமுக அண்ணன் பேர் சொன்னாலே ஹரிச்சந்திர நாடகம். நம்ம கண்ணீர் வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு அழகான திறமையான நடிப்புடைய நடிகர் அண்ணன் ஆட்டூர் ஆறுமுக. இன்னைக்கு முருகனா வந்திருக்காரு. அந்த முருகனுடைய திறமை வெளியில தெரிய வேண்டும். அவர்களை சந்திப்பதற்கு ஔவையார் நேரடியாக வர்றாங்க.